மனிதன் இறைவனை கண்டு கொண்டேன், அறிவாய் இறைவனை காணுகின்றேன். இறைவனை கண்டு கொண்டேன், அறிவாய் இறைவனை காணுகின்றேன். குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாய், குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாய், மறைப்பொருளாக உள்ள மாபெரும் மெய்ப்பொருளாம் இறைவனை கண்டு கொண்டேன். அறிவின் உயர் நிலையில் அன்பும் கருணையுமாய் நெறியில் சிறந்த போது நீங்காத இன்ப ஊற்றாய், அறிவின் உயர் நிலையில் அன்பும் கருணையுமாய் நெறியில் சிறந்த போது நீங்காத இன்ப ஊற்றாய், பொறியெனும் புலனைந்தில் பொங்கு தன்மாத்திரையாய், பொறியெனும் புலனைந்தில் பொங்கு தன்மாத்திரையாய், சிறிதும் பெரிதுமாக சிந்தனைக்கு ஊற்றான் இறைவனை கண்டு கொண்டேன். எங்கும் எக்காலத்தும் எல்லா பொருட்களோடும் தங்கி தழைத்தோங்கி தன்னை வெவ்வேறா காட்டி பொங்கி ததும்பி இன்ப பூரிப்பாய் நிறைந்துள்ள, பொங்கி ததும்பி இன்ப பூரிப்பாய் நிறைந்துள்ள கங்குல் பகலிரண்டின் காரண பொருளான இறைவனை கண்டு கொண்டேன். ஆதி நிலை வெளியாய் அணுவோடைம்பூதமாகி பேதித்த உயிர்களில் பிழையில்லா நெஞ்சமாய், பாதிக்க இடமின்றி வளரியல் பூக்கமதாய், மாதிக்க இடமின்றி வளரியல் பூக்கமதாய், நீதிக்கு நிலைக்களனாக விளங்குகின்ற இறைவனை கண்டு கொண்டேன். உத்தம நண்பர்கள் உங்கட்கும் உரியது சித்தமேனும் உயிர்க்குள் சிறப்பாய் விளங்குவது, உத்தம நண்பர்கள் உங்கட்கும் உரியது சித்தமேனும் உயிர்க்குள் சிறப்பாய் விளங்குவது, முத்தர்கள் அறிவினில் முழுமையாய் திகழ்வது, முத்தர்கள் அறிவினில் முழுமையாய் திகழ்வது, இத்தனை சிறப்போடும் எல்லார்க்குள்ளும் நிறைந்த இறைவனை கண்டு கொண்டேன், அறிவாய் இறைவனை காணுகின்றேன். குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாய், குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாய், மறைப்பொருளாக உள்ள மாபெரும் மெய்ப்பொருளாம் இறைவனை கண்டு கொண்டேன், இறைவனை கண்டு கொண்டேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்,
வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வெற்ற குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலம் எங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகுமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் மற்றும் குருவணக்கம் பாடிட அருள்நிதி சங்கரி செந்திலம் அவர்களை அழைத்தோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்பம் அவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன். அவன் யார் நீ யார் திரிவேது. அவனில் தான் நீ உன்னிலவன். அவன் யார் நீ யார் திரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன். அவனை அறிந்தால் நீ தெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே. அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழி
சந்தோஷ செய்தி இதுவே. குருவே துணை. பொய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணவும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. நன்றி கிளையா. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்கு அருமையானது பஞ்சேந்திரிய தவம் நடத்திய அருள் விஸ்வேஸ்வரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள் விஸ்வேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் நலம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி கிளையா. வாழ்க. இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு இசை வடிவம் வழங்கிட ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி செந்திலம் அவர்களை அழைத்தமைப்போம். தொடர்ந்து விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களையும் அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய செயல் விளைவு தத்துவம் கவி. செயலில் மெய்ப்பொருள். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயனென்ன தவறிழைத்து பரமனை வேண்டுவதா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, செயல் விளைவு தத்துவம் தொடர் சிந்தனையிலே செயலில் மெய்ப்பொருள் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கவி. இன்றைய சமுதாயத்தில் நல்லது இருக்கு, ஆனா சதவீதம் எவ்வளவு என்று பார்க்கின்ற போது நாளுக்கு நாள் அது தேய்ந்து கொண்டே போவதை பார்க்கிறோம். காரணம் என்ன என்றால், கடவுள் நம்பிக்கையை போதிப்பவர்கள் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது என்ற உண்மைதான் என்றாலும் அதிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கேட்டால் கொடுப்பான், என்ன துன்பம் வந்தாலும் அவரிடத்துல சொன்னால் நீக்கி விடுவான். விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே என்றெல்லாம் சந்தோஷமா பாடுவாங்க. என்ன புரிஞ்சு கொண்டார்கள் என்றால்,
இறைவன் நம்மை எந்த பாவத்திலிருந்தும் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை. சரி, இதுல பாடலிலே அந்த வார்த்தையை சரியா கவனிச்சு பார்க்கலாமே. விநாயகனே வினை தீர்ப்பவனே, விளைவை தீர்ப்பவன் அல்ல. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் விளைவு அல்ல. அப்போ வினைக்கும் விளைவுக்கும் பேதம் தெரியாத பட்டதாரிகளா நாட்டுல? வினைக்கும் விளைவுக்கும் பேதம் தெரியவில்லையா? இப்போ ஏதோ ஒண்ணு தொடர்ந்து மந்திரம் சொல்ற மாதிரி பாடல்களும் அதையும் பாட வேண்டியது. கருத்து என்னன்னு புரிந்தால்தான் இறை விதி நமக்கு புரியும். இது உடனே புரியுமா? என்ன புரியாது. இப்போ மனவளக்கலையில வந்திருக்கிறோம், மிக நுட்பமான கருத்து எல்லாம் பேச முடிகிறதுன்னு சொன்னா 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். அப்ப தத்துவத்தை புரிந்து கொள்வதும் அதில் ஆழம் காண்பதும் எளிதான காரியம் அல்ல. சாதாரண மக்களுக்கு எப்படி புரியும்? ஆன்மீகம் என்று தலைமைப்பிடத்தில் காவி கட்டி கொண்டு அமர்ந்திருக்கிறார்களே தவிர, இவர்களால் மதத்துக்கு, மதத்தை சார்ந்த மக்களுக்கு என்ன நன்மை என்று கேள்வி எழுப்பி பாருங்களேன். கேட்ட கோபம் வரும் உங்களுக்கு. உங்களால் என்ன நன்மை சொல்லுங்க பார்ப்போம். மதத்துக்கோ மக்களுக்கோ எந்த வகையில நீங்க நன்மை சொல்லுங்க பார்ப்போம். வெட்டி ஆபீசர்ஸ். மத தலைமை என்பது ஒரு வெட்டி வேலை. சும்மா உட்காந்துட்டு பாவலா பண்ணிக்கிட்டு சில மந்திரங்களை சொல்லி பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு நானும் மத தலைவர்னு ஒரு கிரீடம் வச்சுக்கிட்டு எல்லா குழப்பங்களும் இவங்க தான் காரணம். மக்களை குத்தம் சொல்ல முடியாதுங்க, இவங்க தான் காரணம். அவங்களுக்கு என்ன தெரியும்? அம்மா அப்பா சொல்லித்தர மாட்டாங்க, ஸ்கூலு காலேஜிலும் சொல்லித்தர மாட்டாங்க, மீடியாக்களும் அதை பத்தி பேசாது. இப்படிதான் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா மக்கள் மீது குறை சொல்லி பயன் இல்லை. ஒரே குறை சொல்லலாம். மகரிஷியும் திருவா அலைஞ்சாரு, நாமளும் ஒவ்வொரு தோறும் மன்றம் வச்சுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம். இந்த செய்தியில மக்கள் பரவலா போட்டுமே சொல்லி யூடியூப்லயும் அப்லோட் பண்றோம். கேட்டா தானே. அப்போ தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கம் இருக்கணும். ஆதங்கம் இருக்கணும். எதுக்கு நம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்? துன்பம் நீங்குவதற்குத்தான். முக்கியமான காரணம் துன்பத்தை நீக்கிக் கொள்வதற்கு. ஏன்னா புண்ணியம் செய்தால் ஒரு ஜீவன் நன்மை செய்யறோம், அது புண்ணிய பதிவாகுது. அதனுடைய பயன் என்ன? நமக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும். நல்லதொரு வளமான நிறைவான வாழ்க்கை அமையும். ஆனா அது செய்யலன்னு வச்சுக்கங்களேன், நான் யாருக்கும் புண்ணியம் பண்ணல, என் பாட்டுக்கு நான் இருந்துட்டு போறேன் என்றால் இயற்கையில் உள்ள அந்த இன்பம் நமக்கு தடைப்படாது. இயற்கையாக ஒவ்வொரு ஜீவனுக்கும் இறைவன் அளித்திருக்கின்ற அந்த நன்மைகள் தடைப்படாது. ஆனால் எந்த ஒரு ஜீவனுக்காவது பாவத்தை செய்துவிட்டால், துன்பத்தை செய்துவிட்டால், அது திரும்ப நமக்கோ நம் சந்ததிக்கோ துன்பமாக வரும். அதனால்தான் 2 ஒழுக்க பண்பாடு கூட நீங்க பின்பற்ற முடியலன்னா பரவாயில்லை, ஒரு ஒழுக்கத்தை பின்பற்றணும். யாருக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பம் தந்தால் நிச்சயமா சிக்கல மாட்டுவோம். அதாவது திருக்குறள் மிக எளிமையாக சொல்லப்பட்டதுன்னு இல்லை, ரகசியம்தான். திருக்குறளை அவையா சொன்ன மாதிரி அணுவுக்குள்ள 7 கடலையும் புகுத்தியது போலத்தான் இந்த 7 வார்த்தைகளுக்குள் அமைந்த திருக்குறள். ஆனால் கொஞ்சம் விரிவா பேச வேண்டிய அவசியம் இருக்கு. மக்களுக்கு அறத்தை, ஒழுக்கத்தை, தர்மத்தை போதிக்க வேண்டும் என்றால்
எளிய தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா, தமிழ் தெரிந்த மக்களுக்கு திருக்குறளை விட வேற எந்த நூல் நீங்க சொல்ல முடியாது. ஒரு சுகமான வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு கைட்லைன்ஸ் அப்படின்னா, தமிழ் தெரிந்த மக்களுக்கு திருக்குறளை விட வேற ஒரு நூல் சொல்ல முடியாதுங்க. இன்றைக்கு வேதத்திலையும் சேர்த்துக்கலாம். அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க, யாருக்கு இந்த சர்ஜரி எல்லாம் பண்ண வேண்டிய நோய்கள் வருகிறது அப்படின்னா, யாரெல்லாம் விலங்குகளை வேட்டையாடினார்களோ அல்லது வியாபாரத்திற்காக அறுத்தார்களோ, அறுத்த உணவை புசித்தார்களோ, இவர்களுக்குத்தான் அறுவை சிகிச்சை செய்வதற்கான நோய்கள் வரும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு ஆழமான கருத்தை பாருங்க. இன்றைக்கு அசைவம் உலகத்துல பரவி இருக்கு. சில நாடுகள் பனி பிரதேசம் தாவரங்கள் வளராது. அப்ப உயிர் வாழ்வதற்கு என்று எதை சாப்பிடுறாங்க, அது அக்செப்டபிள். ஆனா இயற்கை உணவு இருக்கிற போது அசைவம் தேவையில்லை. இதெல்லாம் நமக்கு நோயாக வரும் என்று யார் சொன்னாங்க சொல்லுங்க? வள்ளுவர் தான் சொல்லியிருக்கிறார். அப்ப யோசிச்சு பார்க்கிற போது, இன்னொரு ஜீவனின் உடலை அறுத்து புசித்தால் நம் உடலை இன்னொருவர் அறுக்க வேண்டிய நோய் வரும். செயல் விளைவு அவ்வளவு துல்லியமா இருக்கு. ஸோ பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த விதி மாறுகிறதா, விதிக்கு அப்பாற்பட்ட விதிவிலக்கு என்று ஏதாவது ஒரு இயக்கம் இருக்கிறதா பாருங்க. இந்த விதிக்கு பொருந்தல, இது பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு என்று எதையாவது காண முடியுதா? எல்லாம் துல்லியமாக அதன் கடமையை செய்யும், துல்லியமாக செய்யும். அந்த அளவுக்கு கான்சியஸ் அறிவினுடைய சிறப்பு, அதாவது தி மிராக்கிள் ஆஃப் கான்சியஸ்னஸ். யோசிச்சு பாருங்களேன், நம்ம எந்த ஒன்றும் சேர்க்கையில தான் வளர்ச்சி. இப்ப தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். சின்னம் சிறு செல்கள் சேர்ந்து இணைந்து ஒத்துழைத்து சிந்தனைக்கு எட்டா செயல்கள் சிறப்புடல் நிகழ்த்துவன. முன்னம் ஒரு துளியான மூல விந்து நாதத்தால் முழுமையாய் எனது உடல் முற்றறிவன் திருவருளால். எப்படி அது கோர்க்கு பாருங்களேன், எப்படி கோர்க்குது. தாத்தா மாதிரியோ பாட்டி மாதிரியோ இல்ல கொள்ளு தாத்தா மாதிரியோ இல்ல அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியோ அந்த பரம்பரையில் யாராவது ஒருத்தருடைய முக சாயல் அல்லது அவங்க யாரை அதிகமாக நேசிக்கிறார்களோ அந்த முக சாயல் எப்படி தெரியுது. அதுக்கு அழகாக செல்களை இணைத்து பிரசவிக்கிற போது நம்ம சந்தோஷப்படுறோம், இவங்க மாதிரி இருக்கு அவங்க மாதிரி இருக்கு. அது மட்டுமல்ல, எந்த செயலுக்கு எந்த விளைவு யார் மூலமாக எந்த காலத்தில் எப்படி வந்து சேர வேண்டும், எவ்வளவு சேர வேண்டும். அழகா ஒரு இது வாட்ஸ்அப்ல ஒரு இது வந்ததுங்க. வண்டி ஜட பொருள், மாடு ஐந்தறிவு உள்ள ஜீவன், வண்டிக்காரன் ஆறறிவு உள்ள மனிதன். இப்போ ஐந்தறிவு ஜீவனை ஜட பொருளான வண்டியில பூட்டுகிறான். இந்த வண்டி எவ்வளவு பாரம் சுமக்க வேண்டும், எவ்வளவு தூரம் ஓட வேண்டும், எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் இது பயணத்தை நடத்துகின்ற வண்டிக்கோ மாடுக்கோ நிச்சயம் பண்ண முடியுதா? அதை ஓட்டுகின்ற வண்டிக்காரன் தான் நிச்சயிக்கின்றான். இதே போல உடல் என்ற இந்த ஜடத்துக்குள் உயிர் என்ற சக்தியை பூட்டி
பயணம், வாழ்க்கை பயணம் என்பதை நடத்துகின்றான் ஆத்மா. எவ்வளவு இன்பம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு காலம் என்பதை ஆத்மாவே நிச்சயிக்கிறது. ஆத்மா என்பது என்ன? பஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், வேற ஒன்றும் இல்லை. ஆத்மா என்பது குறைந்தபட்சம் 7 தலைமுறைகளின் அனுபவங்களை வெளிப்படுத்தக்கூடியது. எல்லாம் உள்ள இருக்கும். சுத்தவெளி எழுச்சி பெற்றதிலிருந்தே எல்லாமே உள்ள இருக்கும். ஆனா வெளிப்படக்கூடியது, விளைவை தரக்கூடியது என்று சொன்னால் 7 தலைமுறை தான். இந்த 7 ஏன் அமைந்தது என்பது ஒரு பெரிய கேள்வி. விஞ்ஞானத்துல கூட இந்த என்ன சொல்லுவாங்க, கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜி. அப்போ புதிய புதிய வகைகள் உருவாக்குறாங்க பாருங்க. அப்போ 7 ஜெனரேஷன் வரைக்கும், தலைமுறை வரைக்கும் மாற்றங்கள் நிகழும். அதுக்கு மேல மாற்றம் நிகழாது. இது விவசாயத்துறையில நிரூபிச்சிருக்கிறாங்க. அதே போல 7 தலைமுறை என்ற கருத்து தத்துவத்திலே காலம் காலமாக பேசப்படுகிறது. பைபிளிலையும் அதே கருத்து உண்டு. 7 முறை ஸ்நானம் செய்ய வைத்தால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது அப்படின்னு. 7 முறை குளிச்சா போயிடலாமா? இருவரப்பும் தேவை தேண்டா பழிப்பிறங்க பண்புடை மக்கட்பெறேன். அப்போ பைபிள் வசனத்துக்கு விளக்கத்தோடு சொன்னது திருக்குறள். அப்ப 7 முறை ஸ்நானம் செய்வதுன்னு சொன்னா 7 புதிய உடல்கள், 7 தலைமுறைன்னு அர்த்தம். அப்ப ஏன் 7 அமைந்தது என்பதற்கு தத்துவத்திலும் விளக்கம் இல்லை, விஞ்ஞானத்திலும் விளக்கம் இல்லை. இப்ப வேதத்திரத்தை வைத்து சிந்தித்து பார்க்கின்ற போது ஏன் 7 அமைந்தது என்றால், பஞ்சபூதங்கள் 5, காந்தம் 6, இருப்பாகிய அறிவு 7. உள்ளது 7 தான், இதுக்கு மேல ஒண்ணு வர முடியாது. எனவே இயற்கையின் அறிவு, இறைவனுடைய பேரறிவு எவ்வளவு துல்லியமான ஒரு செயலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது பாருங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய பிறப்பே மிக ஆச்சரியமான விஷயம். எனவே இதெல்லாம் கணக்கெடுத்து 7 தலைமுறையில எத்தனை அனுபவங்கள் வச்சிருப்போம், அத்தனையும் கணக்கெடுத்து அதுக்கு தகுந்த விளைவு இது நிச்சயிக்கிறது. அதை விட ஒரு ஜட்ஜ்மெண்ட், சூப்பர் ஜட்ஜ் யார் இருக்க முடியும்? சுப்ரீம் கோர்ட்டும்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் இறைவன் தான். மனிதர்கள் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்க முடியாது, சுப்ரீம் ஜட்ஜாக இருக்க முடியாது. சுப்ரீம் என்றால் இறைவன் மட்டும்தான். எந்த விதமான பூஜை புனஸ்காரங்கள், பரிகாரம், அது இது என்னென்னவோ இருக்கு, பித்ரு தோஷம், ராகு தோஷம் நிவர்த்தி, ஒன்னும் அங்கு செல்லுபடியாக்காது. எதுவுமே எங்க பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒற்றை சரத்து தான் இந்த தெய்வீக நீதிமன்றத்தின் சட்ட புத்தகம். வக்கீல்களுக்கும் இங்க வாய்ப்பு கிடையாது, சாட்சிகளுக்கும் இங்க சான்ஸ் கிடையாது. துல்லியமான தீர்ப்பு. அதனால்தான் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு. செயலுக்கு விளைவாக அல்ல, செயலிலே விளைவாக. செயலுக்கு விளைவாக என்றால் செயல் முடிந்த பிறகு விளைவுன்னு அர்த்தம். செயலிலே விளைவாக என்றால் செயல் தொடங்கியதிலிருந்தே விளைவு வரலாம். இப்போ உதாரணமாக உணவு சாப்பிட்றோம், பசிக்குது, நல்ல பசி, உணவு சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிக்கிறோம்னு சொன்னா பசி தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். ஆனா ஒவ்வொரு கவலம் உள்ளே போகின்ற போதும் பசி குறையுதா இல்லையா? அப்ப செயலிலே விளைவாக சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பசி தீரல, சாப்பிடுகின்ற போதே பசி குறைந்து கொண்டே ஒரு கட்டத்தில் நில் பேலன்ஸ் ஆகுது, அவ்வளவுதான். எனவே செயலிலே விளைவாக, செயலுக்கு பின்னும் விளைவாக.
அப்போ fraction of second to 140 years. ஒரு அலைக்கான வேகம், ஒரு செயலுக்கான விளைவு fraction of second to 140 years. செய்கின்ற போதே விளைவு ஏற்படலாம். செய்து முடித்த பிறகும் 7 தலைமுறைகளில் எங்கு வேண்டுமானாலும் அது வெளிப்படலாம். வெளிப்படாமல் போகுமா? அப்படி செய்ய முடியுமா? சாத்தியமே இல்லை. மகான்களே இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. மகான்களே விதிவிலக்கு கிடையாது. ரமண மகரிஷி, ராமகிருஷ்ணர், வேதத்திரி மகரிஷி, இன்னும் அகாலத்தில் போன வள்ளலார், பாரதியார், இயேசுபிரான், நபிகள், ஏன் இவங்களுக்கெல்லாம் அகால மரணம் வந்தது? அதாவது மக்கள் நலம் பெற வேண்டும் என்று வந்த மகான்கள், அவருடைய உடல் துன்பத்தை கொட்டி வைக்கின்ற பாத்திரமா என்ன? நன்மை செய்ய வந்தவர்களுக்கு துன்பத்தை செய்தது இந்த சமுதாயம். அவர்கள் என்ன துன்பத்தை கொட்டி வைக்கின்ற பாத்திரங்களா என்று ஆதங்கப்படுறாரு வள்ளுவர் ஒரு குரல்ல. இடும்பைக்கு கொள்கலன் கொல்லோ, ஏதோ ஒரு வார்த்தை வரும், இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ துஞ்சில் துய்ப்பார் உடல்னு ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு. அற்புதமான குரல். அப்படி சமுதாயத்தை திருத்த வந்தவர்களுக்கெல்லாம் இது என்ன பரிசு தந்திருக்கிறது என்று சொன்னால், நஞ்சு, கல்லடி, சிலுவை. நம்மளால கொஞ்சம் நாசுக்கான ஆளுக. பாரதியார் கொண்டுட்டு யானை மிதிச்சது அப்படின்றவானுங்க. வள்ளலார் கொண்டுட்டு ரூமுக்குள்ள போனாரு, கதை முடிக்கிட்டாரு அப்படின்னு சஸ்பென்ஸில் விட்டுருவானுங்க. விவேகானந்தர் கொண்டுட்டு கபால மோட்சம் ஆயிட்டாரு அப்படிம்பாங்க. ஆனா அரபு நாடுகளையும் யூரோப் நாடுகள்லையும் இயேசுபிரான சிலுவையில் அறைஞ்சாங்க, நபிகளை கல்லடிச்சு கொண்டாங்க. நம்மளுக்கு இதில் கொஞ்சம் கெட்டியான ஆளுங்க, நாசுக்கா சைலண்ட் சஸ்பென்ஸா பண்ணிடுறானுங்க. ஆதிசங்கர் அப்படிதான் செத்தார் 35 வயசுல. ஸோ எப்போ மக்களுக்கு உண்மையை போதிக்க ஒருவன் வருகிறானோ அவனை முடித்து வைப்பதற்கென்றே இங்க ஒரு கூட்டம் இருக்குதுங்க. நயவஞ்சக கூட்டம், கடவுளை வைத்தே பிழைக்கின்ற ஒரு திருட்டு கூட்டம். அது நேற்று கூட என்னுடைய பெரிய பேரன் வந்து கடவுள் எங்க இருக்கிறாருன்னு சொல்லுங்க அப்பாட்ட ஆர்கியூமெண்ட். எதுக்கு கோயிலுக்கு போக சொல்றேன், எதுக்கு கும்பிட சொல்றேன் அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தான். இப்படி ஒரு உட்கார்ந்தே வயிறு வளர்க்குற கூட்டம் இருக்கிறதுனால தான் மக்களுக்கு அந்த ஒழுக்கம் போதிக்கப்பட முடியல. இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டுல வந்து ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய ஆலயங்கள், அதில் இருக்கின்ற பூசாரிகள், குருமார்கள் இப்ப என்ன சொல்றான்னு தெரியுங்களா? நீ என்ன பாவம் செய்திருந்தாலும் அபிஷேகம் பண்ணா சரியா போகும், பரிகாரம் பண்ணா சரியா போகும், பரிகார பூஜைக்கு நான் செஞ்சு வைக்கிறேன். இதெல்லாம் பாவம் இல்லையா? அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் பாவத்துக்குரிய தண்டனை தப்பாதுன்னு சொல்லுது இல்லையா கீதை? இதெல்லாம் படிச்சவங்க தான் நீங்க. செய்யலாமா? அவன் பாவம் கஷ்டத்துக்கு எங்க போன பித்தந்திலேன்னு வர்றான். அவங்க கிட்ட போய் நீ பரிகாரம் பண்ணா சரியா போயிடுன்னு சொல்லி அவன் கடன் உடனே வாங்கிட்டு வந்து பரிகாரத்தை பண்ணிட்டு, நீ செய்த வினைதான் எதுன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றானுங்க. உன் முன்னோர் செய்த பாவம் பித்ரு தோஷம், நீ சோறு போடாத பிண்டம் வைக்காத பித்ரு தோஷம் அல்ல. தோஷம்னா பாவம் எல்லாருக்கும் தெரியுது, பித்ருன்னா முன்னோர்கள், அது எல்லாருக்கும் தெரியுது. அப்ப பித்ரு தோஷம் என்றால் முன்னோர்கள் செய்த பாவம்னு தான் அர்த்தம். முன்னோருக்கு செய்த பாவம் எப்படி அர்த்தமாகும்? அப்ப சஞ்சித கர்மான்னு சொல்றோம் இல்லையா? பித்ரு தோஷம் பிளஸ் பித்ரு புண்ணியம் ஈக்குவல் டு சஞ்சித கர்மா.
அப்ப நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா அது நாமோ நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்தின் சம்பளம். இது செத்தவர் பிண்டம் வைக்காதனால தோஷம் வந்துச்சும்பானுங்க. விவேகானந்தர் ஏன் கொண்டானுங்க? காசியில இந்த தர்ப்பணம் பண்ணி ஓட்டுறதே ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அந்த தசாஸ்மெத் காட்டெல்லாம் அதிகமான சிவன் கோயில் இருக்கும், அங்கதான் அதிகமா நடக்கும். அப்போ விவேகானந்தர் பார்த்தார், மக்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பிண்டம் வைக்கிறேன் யுகே யுகேன்னு சொல்லி பிண்டம் வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இவர் என்ன பண்ணினாரு, ஒரு குடத்துல கங்கையிலேருந்து தண்ணி எடுக்க வேண்டியது, கொண்டு வந்து கரையில் ஊற்ற வேண்டியது, இப்படியே பண்ணிட்டு இருந்தார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த புரோகிதர்கள் எல்லாம் உச்சி வேலைக்கு அப்புறம் பண்ண மாட்டாங்க இல்லையா, முடிச்சுக்கு அப்புறம் வந்த ஏய் என்ன பண்ணிருக்கோ அப்படின்னா, ஒன்றும் இல்லை சாமி, நீங்கள் செஞ்சது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னாரு. நாங்கள் என்ன செஞ்சோம், நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? இல்லை சாமி, நீங்கள் இங்கிருந்து பிண்டம் வச்சா மேலே செத்து போன உலகத்துக்கு போகுதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், நான் பக்கத்து கிராமம் 30 காதம் தூரம், நாங்கள் வந்துட்டேன், அங்கே பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு ஆள் இல்லை, அதனால இங்கேருந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஏடா இங்கிருந்து தண்ணி ஊற்றினா எப்படா அங்கே போகும்? ஏன் சாமி, இங்கேருந்து பிண்டம் அங்கே போகும்போது இங்கேருந்து 30 காத தூரம் தான் என் தோட்டம், இந்த தண்ணி போகாதுங்களான்னா தேடி வந்து கன்னியாகுமரியில் அடிச்சானுங்க. எதுக்கு வந்து கன்னியாகுமரி போய் பாறையில் போய் உட்காந்தாரு? துரத்தி வந்து அடிச்சு முடிச்சானுங்க. ஸோ இப்படி மக்களுக்கு நல்ல சொன்னா கேட்க மாட்டாங்க. பாவத்தை செய்வதற்கே துணிந்த ஜென்மங்கள் நல்ல சொன்னா கேட்க போறாங்க. துன்பத்தை கட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அருமையான பாட்டில் சொன்னார், துன்பத்தை கட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே. அதனால இவங்க என்றைக்கும் கேட்க மாட்டாங்க. என்றைக்கும் பாருங்களேன், இது எல்லாம் நம்ம யூடியூப் அப்லோட் பண்றோம், ஒரு 500 பேர் 1000 பேர் பார்ப்பாங்க. ஆனா 7 ஜென்ம பாவங்களும் போய்விடும் அப்படின்னா 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அவன் எப்படி போகும்னு சொல்ல போறான்? இந்த மந்திரம் பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, எல்லாம் போயிடுமா? போயிடுச்சா? யாருக்கு போச்சு? மடாதிபதிகளுக்கே போகல, எத்தனை ஹார்ட் அட்டாக்ல போனவங்க தானே. எத்தனை பேர் 100 வருஷம் முழுமையா வாழ்ந்து அப்படியே தானா நிறைவானவங்க எத்தனை பேரு? அப்போ உங்களுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தது? ஒரு முறை கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய கோவில், அதனுடைய அர்ச்சகர், என்னுடைய நண்பருக்கு அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர், அதனால எனக்கும் தெரியும். சரி, என்னுடைய நண்பர் ஹாஸ்பிட்டல் இருந்த போது பார்க்க போயிருந்தோம், அவர் வந்திருந்தாரு. என் நண்பர் கேட்டாரு, உங்க இது பிபி எல்லாம் எப்படி இருக்கு, என்ன டெஸ்ட் பண்ணீங்களான்னு கேட்டாரு. பார்த்தேன், பிளாக் இருக்குன்னு சொல்றாரு டாக்டர், சர்ஜரி பண்ணணும், எனக்கும் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி பிபி வந்ததுன்னு கேட்டேன். தெரியல, நாங்கள் தான் பேங்க் ஒர்க் பண்ணுறோம், லேட் ஆச்சுன்னா வரோம், கஸ்டமர்ஸ் எல்லாம் கத்துவாங்க, கள்ள நோட் கொடுப்பாங்க, கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்க்கணும், ஏமாந்தா காசு போச்சு, எப்போவும் டென்ஷன்லேயே இருப்போம். எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், பிபி வரும், சகஜம்தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை யாரும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி பிபி வந்ததுன்னு கேட்டேன். அவருக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், என்ன காரணம் என்பது அவருக்கு தெரியாது என்பது எனக்கு தெரியும். என்ன காரணம்? இதுதான் காரணம். அறியாமை பயன்படுத்தி ஒருத்தனை ஏமாத்தினால் அது உங்களுக்கு துன்பமாக வரும். அதனால்தான் ஆன்மீக போர்வில் இருப்பவர்களே சிக்கல மாட்டுகிறார்கள். அதனால தெய்வ நீதி துல்லியமானது. அது எந்த காவிக்கும் எந்த நிறத்துக்கும் அது சலுகை காட்டுவது இல்லை. எந்த நாத்திகனுக்கும் அது தண்டனை தருவது இல்லை. ஒழுக்கமா இருக்கிறையா, அதுதான் முக்கியம். நீ கடவுள் இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு, கும்பிடு, இல்லை செருப்பால அடி, ஆனா ஒழுக்கம் இருக்கணும், யாரும் ஏமாற்றக்கூடாது. அப்ப கடவுளை மருத்துவங்க என்ன கதிக்கு இருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? கடைசி காலத்துல என்ன ஆச்சுங்க?
அப்ப என்ன, புரட்சி என்ற பேர்ல நீங்க அயோக்கியத்தனம் பண்ணினீங்க, மாட்டினீங்களா? அப்ப கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத பெரும் பெரும் பேச்சு. மக்கள் நல்லபடியா வாழ்வதற்கு நம்ம என்ன செய்ய முடியும்? என்னுடைய எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற செயலை மட்டுமே செய்வேன் என்று வாழ்ந்தவன் வீழ்ந்ததாக சரித்திரமே கிடையாதுங்க. அதுதான் தெய்வ நீதி. எனவே தனக்கு துதி பாடுகிறானான்னு கேட்டா அவன் அரசியல்வாதின்னு அர்த்தம். ஆண்டவன் அரசியல்வாதியா? துதி பாடினா ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கும், இல்லைன்னு மறுத்தா அவனை தண்டிக்கிறதுக்கும் ஆண்டவன் அரசியல்வாதியா? நாம போற்றுதல் பாடுறதுக்கும் கொடுக்குற சக்கரை பொங்கல் ஏமாந்து போன்ற இழிச்சுவாயினா ஆண்டவன். எனவே செயல் ஒழுக்கம் இதுதான் நம்மையும் நம் சந்ததியும் காப்பாற்றும். இறைவன் நம்மளை காப்பாற்றுவதே கிடையாதுங்க. இறைவன் நம்ம ஒன்றும் காப்பாற்றுற வேலையெல்லாம் அவன் பார்க்கறதுக்கு அவனுக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போ நம்ம இருக்கிறது இறைவனுக்கு தெரியாது. நாம இங்க இருக்கிறோன்றது இறைவனுக்கு தெரியுமா? அதுவே சுத்த வேலி. அப்போ சுத்த வேலி எழுச்சி பெற்று ஜீவகாந்தம் என்ற உணர்கின்ற திறம் வருகின்ற போது அதுக்கு பரமாத்மான்னு சொல்றோம். அப்ப தூய்மையான காந்தக்களம் பரமாத்மா. அப்ப பரமாத்மாவுக்குத்தான் உணரும் திறம் உண்டே தவிர சுத்த வேலைக்கு ஆதிசிவத்துக்கு அது திறம் கிடையாது. அப்ப இந்த பிரபஞ்சத்திற்குள் தான் வினை தலைமை இருக்கிறது, வினை இருக்கிறது, வினை பயன் இருக்கிறது. கீதையில் அருமையா சொல்லியிருக்கிறாங்க. இறைவன் உண்டு பண்ணவில்லை, இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது. அந்த இயற்கைக்கு பேர் தான் GOD, காட். ஜெனரேட்ஸ், ஆபரேட்ஸ், டெலிட்ஸ். எனவே தெளிவா இயற்கை சட்டம் என்ன, இறை நீதி என்ன புரிஞ்சுட்டோம் சொன்னாக்கா தவறு செய்ய முடியாதுங்க. ஏன்னா தவறு செய்தா நமக்கே வரும், இல்லை நம்ம சந்ததிக்கு வரும். எதுக்கு அந்த வேலை? இல்லையா? எனவே முடிந்த அளவுக்கு நல்லது செய்யலாம், முடியலையா விட்டுரு, நோ ப்ராப்ளம். ஆனா யாருக்கும் கெட்டது செய்ய வேண்டாம். ஏன்னா புண்ணியம் செய்தால் எக்ஸ்ட்ரா போனஸா வராது. பாவத்தை செய்து விட்டால் சம்பளமே இருக்காது, வேலையும் கிடைக்காது, வறுமையில் வாழ்க்கை தத்தளிக்கும். இதெல்லாம் பயமுறுத்தும் மக்கள் மத்தியில். அதுதான் பயபக்தி. இதை சொல்லாம நீ என்ன மந்திரம் சொன்னாலும் என்ன கூத்தடிச்சாலும் ஒரு புண்ணியம் நடக்கலன்றது தானே அனுபவம். இந்த உலகத்துல நாளுக்கு நாள் வறுமையும் குற்றங்களும் பெருகி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? செயல்வெளி தத்துவத்தை நீங்க சொல்லித்தராதானே காரணம். எனவே இதைத்தான் உண்மையான ஞானிகள் செய்வார்கள். உண்மையான ஞானிகள் யாருமே இப்போதைக்கு இயேசுபிரான எடுத்துங்களேன். ஒரு அம்மா பயங்கரமான நோயில அவஸ்தைப்படுறாங்க. எப்படி இயேசுவை பார்த்துட்டா நம்ம நோய் குணமாயிரும் நம்பிக்கை அவங்களுக்கு. ஒரு நாள் இயேசு அந்த ஊருக்கு வரும்போது எப்படியா பார்த்துடணுமே சொல்லி கூட்ட நெரிசலை இடிச்சு பிடிச்சு போய் பின்னாடி அவர் அங்கேயே பிடிச்சாங்க. அவர் திரும்பி பார்த்தார், யார் அது அங்கேயே பிடிக்குதுன்னு பார்த்தாரு. இந்த அம்மா, நீ சொஸ்தமானாய், மேற்கொண்டு துன்பம் வாராதபடிக்கு நீ பாவம் செய்திருப்பாயாகன்னாரு. என்னுடைய ஆசையினால, என்னுடைய தவ சக்தியினால இப்போது நீ குணமாகி விட்டாய். ஆனால் மேற்கொண்டு துன்பம் வாராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே. இயேசுவரன் என்னென்ன பாவம் மன்னிக்க நான் மன்னிக்கிறேன்னு சொன்னாரா? சாஸ்திரங்களை ஆழ்ந்து முழுமையா படிக்கணும். எங்கேயோ ஒரு சில வசங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகக்கூடாது. முழுமையாக படித்தால்தான் ஒழுக்கம்தான் நமக்கு பாதுகாப்பு. யாருக்கும் துன்பம் தராமல் இருப்பதுதான் நமக்கும் நம் சந்ததிக்கும் பாதுகாப்பு. அதனால முடிஞ்ச நல்லா செய்வோம், முடியலையா விட்டுருங்க, இஷ்டம் இல்லையா விட்டுரு. என் பாடு நான் என்னவோ சம்பாதிக்கிறேன், நான் என்னால போயிட்டு இருக்கேன். அது என்னால் யாருக்கும் துன்பம் வரக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எனவே அந்த வகையிலே செயல் விளைவு தத்துவத்தை மகரிஷி மாதிரி அழுத்தம் திருத்தமா விளக்கமா சொன்ன மகரிஷி, கொஞ்சம் சுருக்கமா சொன்னது வள்ளுவ பெருந்தகை.
இதிகாசங்கள்ல இருக்குது. ஆனா அது போற கதாபாத்திரங்கள், சம்பவங்கள், அதுல இருந்து எடுத்து சொல்வதற்கு எந்த சொற்பொழிவாரும் கிடையாதுங்க. எல்லாம் கதையைத்தான் சிலாகிப்பாங்க. அது என்ன நீதி என்பதை அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா கதைக்குள், சம்பவத்திற்குள் இருந்து தத்துவத்தை வெளிப்படுத்துவது மிக கடினம். ஆனா திருக்குறள் அப்படி இல்லை. அது நேரடியாக தத்துவத்தை தத்துவமாக பேசியது. வேதத்திலும் அப்படித்தான். இங்க எந்த கதையும் ஓமானமும் கிடையாது. உண்மையை உண்மையாக மட்டும் அப்படி எசன்ஸா கொடுத்திருக்கும். அதனால இதை புரிந்து கொண்டு, இதை பயன் கொண்டு நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகச்சிறப்பாக தொடர்ந்து நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்ய அருள்நிதி சங்கரி செந்திலம் அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற புரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தே உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். மொத்தம் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.